புலவர் தியாகராஜன் அவர்கள் அந்த சிற்பத்தை ஒப்படைத்துள்ளார். ஐயா அவர்கள் கூட இங்கு அந்த முதுபெரும் அறிஞர் இங்கு அமர்வில் நமக்கு எதிர்க்கே அமர்ந்துள்ளார். அவர் இதற்கு முன்பாக இதுபோல ஒரு சிற்பத்தை அகழ்வாய்வு செய்வதற்கு முன்பாகவே அவர் கலாராய்ச்சி செய்த போது இதுபோல ஒரு சிற்பத்தை நிலப்பகுதியிலே எடுத்து நமக்கு வழங்கியுள்ளார். நான் கண்டுபிடித்த சிற்பம் கடல் பகுதியில் கிடைத்துள்ளதால் அது மேலும் காலத்தால் முந்தியதாகவும் பழமையானதாகவும் நமக்கு கருதப்படுகிறது. தமிழகத்தில் தாய் தெய்வம் கிடைத்துள்ள இடங்கள் திருக்கோயிலூர், திருக்காம்புலியூர், கரூர் அருகே உள்ள மண்மங்கலம், பூம்புகால் அருகே உள்ள மேலையூர், மேலப்பெரும்பள்ளம், மோதூர் போன்ற இடங்களில் தாய் தெய்வ சுடுமண் உருவங்கள் கிடைத்துள்ளன. மேலும் பூம்புகால் அருகே உள்ள பழையவனீஸ்வரம் கோயிலில் குழந்தை முருகனுடன் உமாதேவியார் அமர்ந்து காற்றிலேறும் ஒரு சிற்பு திருமணியும் நமக்கு பல்லவர் காலத்தினுடையதாக கருதப்படும் கலைஞத்துடன் கூடிய திருமணியும் பிற்காலத்தில் நமக்கு கிடைக்கிறது. திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள கொற்கையில் குழந்தையை மடியில் வைத்துள்ள கற்சிற்பமும் காணப்படுகிறது. இது கிபி 14ஆம் நூற்றாண்டாகும். இவ்வாறு கிமு 350 இந்த சுடுமண் சிற்பம் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. இது தமிழரின் அந்த கைவினை கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்பதை நாம் இங்கு உணர்கிறோம். தாய் தெய்வத்தில் இந்து சமயம் மட்டுமின்றி சமணம், பௌத்தம் போன்றவைகளும் பின்பற்றியிருக்கின்றன. புத்த சமயத்தில் ஹாரத்தி என்றும் சமண சமயத்தில் யக்ஷி என்றும் இந்த தாய் தெய்வ வழிபாட்டில் சிறந்து பேசப்படுகிறது. குழந்தை செல்வம் நிறைய கிடைக்க வேண்டும், மகப்பேறு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொண்டு குழந்தையில் சக்கராய அம்மன் கோயில் என்ற ஒரு தனி அம்மன் கோயிலும் சோழர் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இதுவும் தாய் தெய்வ வழிபாட்டின் தொடர்ச்சியை நமக்கு காட்டுவதாக அமைந்துள்ளது. எனவே தமிழகத்தில் பல இடங்கள் அகழ்வாய்வு நடந்துள்ளது. பெரும்பாலான இடங்கள் முதுமக்கள் தாழிகளும் சில இடங்கள் புதிய கற்கால கோடரிகளும் கிடைத்துள்ளன. பூம்புகார் அருகில் மேலப்பெருமலை என்ற ஊரில் கிடைத்த முதுமக்கள் தாழியின் வெளிப்பகுதியில் வயதான நிலையில் ஒரு தாயின் உருவமும் மற்றொரு தாழியின் குழந்தையின் ஒரு ஏந்திய தாயின் உருவமும் அணையப்பட்டுள்ளது. இவை இறந்த பின்பும் பெண்மைக்கு தரப்படும் முக்கியத்துவம் என்று நமக்கு உணர்த்துகிறது. இவை பெருங்கற்காலத்தின் ஆரம்பம் அல்லது புதிய கற்காலத்தின் இறுதி பகுதி என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த சிற்பத்தின் சிறப்பு பீடத்தில் அமர்ந்த நிலையில் நேர்த்தியாகவும் கெட்டியாகவும் மிக தேர்ந்த மண்ணீட்டாளரால் இது சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொன்மைமிக்க பூம்புகாருக்கு கிழக்கே கடலில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இது கிடைத்துள்ளது. பூம்புகார் கடலில் அரைவட்ட வடிவில் காணப்படும் கட்டட பகுதி கோயிலா அல்லது புத்த விகாரமா அரண்மனை என்ற ஆய்வில் இது உள்ளது. அப்பகுதி கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று முன்னாள் இயக்குனர் அவர்கள் நடன காசிநாதன் 6ஆம் நூற்றாண்டு என்று தமது பூம்புகார் கடலாயும் அகழாயும் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். கிடைத்த இந்த தாய் தெய்வ உருவத்தின் பின்பகுதியை பார்த்தால் ஒரு புதிய கற்கால கைக்கோடரையால் வணையப்பட்ட ஒரு சுடுமண் அந்த கற்கோடரை பார்த்த அளவு மாறிய பின்பகுதியினுடைய அமைப்பு காணப்படுகிறது. காவிரி ஆறு கடலுள் கலக்கும் பகுதியில் அழிந்த பூம்புகாரின் தொன்மையான இடத்தில் இந்த சிற்பம் கிடைத்துள்ளது. இதற்கு மேற்கே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வடகரையில் உள்ள செம்பியன் கண்டியூரில் 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள செம்பியன் கண்டியூர் என்ற ஊரில் ஒரு புதிய கைக்கோவில் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது வரலாற்று அறிஞர்கள் அறிந்ததுதான். எனவே அதற்கு முற்பட்ட காலமாக இந்த கடலில் கண்டெடுக்கப்பட்ட தாய் தெய்வ வடிவம் நமக்கு ஒரு தொடர்ச்சியான காவிரி கடையில் கிடைத்தது என்பதற்கு ஒரு மேலும் சான்று வலுப்பெறுகிறது. எனவே இதன் காலம் கடல் சீற்றத்தினால் இது அந்த கட்டட பகுதியில் இருந்து கடல் அலைகளால் நீண்ட காலம் சிதைக்கப்பட்டதால் லேசாக தேய்ந்து காணப்படுகிறது. இருப்பினும் இது வெட்டியாகவும் உறுதியாகவும் அந்த தன்னுடைய பொலிவை இழக்காமல் காணப்படுகிறது. எனவே தமிழர் வழிபாடு, பௌத்தர்கள் வழிபாடு இரண்டிலுமே தாய் தெய்வம் முக்கிய பெற்றிருந்தது என்பதையும் இதனுடைய காலத்தை 4-5 நூற்றாண்டின் சின்னம் என்பதையும் நாம் உறுதி செய்ய முடிகிறது. அடுத்ததாக 2வது கடலில் கிடைத்த புத்தர் சிற்பம். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் அமைந்துள்ளது சின்னமேடு என்ற சிற்றூர். பூம்புகாரில் இருந்து தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இவ்வூர் கடற்கரையை ஒட்டி சின்னங்குடிக்கு அருகில் உள்ள சிறு கிராமம். கரையில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் ராமசாமி என்பவர் மீன்பிடிக்கும் போது மீன் வலையில் சிக்கியது இந்த புத்தர் சிற்பம். இதனை
கன்னிகா பரமேஸ்வரி கோயில் வைத்து வழிபாட்டு வந்தனர். ஒரு நிருபரின் பெருமுயற்சியால் தினகரன் நாளேட்டில் வந்த செய்தியை கண்டு நமது முன்னாள் இயக்குநர் அவர்கள் இந்த சிற்பத்தை தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு சேகரித்து அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கடலாய்வு அருங்காட்சியகத்தில் அந்த சிற்பம் இன்றும் இடம்பெற்றுள்ளது. இப்பொழுது நமது தமிழக அரசு இந்த உலக செம்மொழி மாநாட்டில் வைத்துள்ள கண்காட்சி அரங்கிலும் அந்த புத்தர் சிற்பம் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எல்லாம் அதை நன்றாக கண்டுகளிக்க ஒரு வாய்ப்பாக இங்கு எடுத்து வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பமும் கடலில் இருந்து கிடைத்தது. இச்சிற்பம் 57 சென்டிமீட்டர் உயரம், 25 சென்டிமீட்டர் அகலம். இச்சிற்பத்தின் காலம் கிமு முதல் நூற்றாண்டாக கருதப்படுகிறது. தற்பொழுதும் இச்சிற்பம் எடுக்கப்பட்ட கடற்பகுதியில் கற்கள் வலையில் சிக்குவதாக மீனவர்கள் கூறுகின்றார்கள். இவ்விடம் மூழ்கிய ஒரு புத்த விகாரம் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதே கல்லினால் வடிக்கப்பட்ட புத்த பாதம் பல்லவனீஸ்வரம் புத்த விகாரத்தில் முன்பு மைய அரசு நடத்திய நில அகழ்வாய்வில் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். புத்ததத்தர் பாலி மொழியில் அபிதமவதாரம் என்ற நூலை எழுதியுள்ளார். இந்நூலை சோலைகள் நிறைந்த பகுதியில் கண்ணதாசன் என்பவர் கட்டிய பூம்புகாரில் உள்ள புத்த பள்ளியில் தங்கி எழுதியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த பல்லவனீஸ்வரம் கோயிலுக்கு முன்பாக இந்த கடலில் கிடைத்த புத்த சிற்பம் அமைந்த புத்த விகாரம் என்ற கட்டடமும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. பூம்புகார் மேலையூர் என்ற இடத்தில் தங்கமுலாம் பூசப்பட்ட மைத்திரேயர் செப்பு திருமணி நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். முதலாம் ராஜராஜ சோழன் நாகப்பட்டினத்தில் புத்த விகாரம் அமைத்துக் கொள்வதற்கு கடாரத்து அரசனுக்கு அனுமதி அளித்தான். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பௌத்த பள்ளிகள் பூதமங்கலம், புத்தமங்கலம், புத்தகரம், போதிமங்கலம், புத்தக்குடி, புத்த சங்கமங்கலம், புத்தகலூர் போன்ற ஊர்களில் இருந்து கிடைத்துள்ளது. எனவே சோழ நாட்டில் பௌத்த மதம் அந்த காலத்திலேயே பெரும்பான்மையாக பரவி இருந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. பூம்புகாரின் தொன்மையை நிரூபிப்பதற்கு கடல் கொண்டதா, கடல் எவ்வளவு கொண்டது, அது எவ்வளவு காலத்திற்கு பழமையானது என்பதை நமது ஆய்வாளர்கள் கூறியதை விட இங்கிலாந்து நாட்டு ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து அது 11,000 ஆண்டுகளுக்கு முந்தைய உலகின் முதல் நவீன நகரம். தினமலர் பேப்பர் செய்தி. நமது ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் இல்லையோ, அந்த அக்காலத்தில் அவங்க கடல் எப்படி உள்ளுக்குள்ள கடல் கொண்டது, ஒரு அடி உள்ளுக்கு வந்தா எவ்வளவு அது காலமாக கணக்கிட வேண்டும் அப்படிங்கிறத வச்சு அவங்க ஆராய்ச்சி செஞ்சு இங்கிலாந்து ஆழ்கடல் அகழ்வாய்ச்சி இங்க 1 மாசம் தங்கியிருந்து 16/12/2002 அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. தினமலர்ல செய்தி வந்திருக்கு. எனவே பூம்புகாரின் காலம் இன்னும் அது நமக்கு ஒரு வரலாற்று சுரங்கம். வருகின்ற ஆண்டில் கூட அங்க அந்த பூம்புகார் தொன்மையான இடமான தலச்சங்காடு என்ற இடத்தில் தமிழக அரசு அகழ்வாய்வு செய்ய அனுமதி அளித்துள்ளது. இப்படி கடலிலும் நிலத்திலும் தோண்ட தோண்ட வரலாற்று சுரங்கமாக நமக்கு கிடைத்திருப்பது வேறு இந்தியாவிலேயே உலகிலேயே கடலாய்வு செய்யக்கூடிய ஒரு தகுதியையே அந்த கடலாய்வு செய்ய SR ராவ் அவர்கள் வட இந்தியாவிலே அந்த மதுரா என்ற பகுதியை செய்து பார்த்தார்கள். ஆனால் அங்கு எந்த தடயம் கிடைக்கவில்லை. நமது தமிழகத்தில் தான், அதுவும் பூம்புகாரில் தான் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டருக்கு அப்பாலும் நமக்கு வேண்டிய அளவுக்கு அந்த தமிழரின் தொன்மை சான்றுகளை பழமையை நிரூபிக்கும் அந்த சான்றுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை டாக்டர் KV ராமன் ஐயா போன்ற அறிஞர்கள் எல்லாம் இதற்கு முன்பே பலமுறை நமது கட்டுரையிலும் நமது பூம்புகாரின் மண்ணின் மைந்தர் புலவர் தியாகராஜன் அவர்களும் நமக்கு நிறுவியுள்ளார்கள். எனவே பூம்புகாரின் தொன்மையை போற்றுவோம். பூம்புகாரின் இந்த அரிய தடயங்களை பற்றி கட்டுரை வாசிக்க அனுமதி அளித்த அந்த தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கும்